சோழர்களைப் போலவே இந்தியாவில் மட்டுமல்ல, கம்போடியா, தாய்லாந்து போன்ற இடங்களிலும் ஆட்சி அதிகாரம் செலுத்தி அங்கெல்லாம் பிரம்மாண்ட ஆலயங்களை எழுப்பியவர்கள் பல்லவர்கள். அப்படிப்பட்ட பல்லவ மன்னர்களின் வாரிசுகள் இன்றளவும் வாழ்ந்து வருகிறார்கள். பல்லவ வாரிசுகளில் முக்கியமானவர்கள் முகாசா பரூர் கச்சிராயர்கள் மற்றும் உடையார்பாளையம் ஜமீன்தாரர்கள் என்று அழைக்கப்படும் உடையார்பாளையம் காலாட்கள் தோழ உடையார்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பவர்கள் உடையார்பாளையத்தில் வாழும் பல்லவ வாரிசுகள். அரியலூர் மாவட்டத்தில் இருக்கும் உடையார்பாளையத்திற்கு நேரடியாக சென்று அங்கே அரண்மனைகளும் மாட மாளிகைகளும் இன்னும் இருக்கின்றனவா? கோட்டை கொத்தளங்கள் மற்றும் படையணிகளின் நிலை என்ன? மன்னர், மகாராணி, இளவரசர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நேரில் பார்த்து அறிந்து கொள்ள இருக்கிறோம். உங்களில் பலரும் இதுவரை பார்த்திராத பல்வேறு காட்சிகளும் தகவல்களும் உங்களை ஆச்சரியப்படுத்த காத்திருக்கின்றன. வீடியோவை முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்கள். மாமன்னர்கள் வாழ்ந்த அரண்மனை இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பறவையின் கோணத்துலையும் உள்ளே போயும் பார்க்க போகிறோம். வணக்கம் மகாராஜா. மகாராணிக்கு வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. அதனால தான் பேட்டியே வேண்டாம் சார். என்ன பல்லவ வம்சத்தை சேர்ந்த நீங்கள் என்ன ஜாதிக்குள்ளே வரீங்க? என்ன சமூக வலைதளங்களில் பல்லவர்கள் இந்த ஆளுங்க அந்த ஆளுங்க நிறைய போடுறாங்க. நீங்கள் உங்கள் வாயாலே சொல்லுங்களேன், நீங்கள் என்ன ஜாதியை சேர்ந்தவங்க? காஞ்சிபுரம் சங்கர மடத்துக்கும் உடையார்பாளையம் சமஸ்தானத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஊவே சாமிநாத ஐயர் அவர்கள் உடையார்பாளையம் அரியலூர் ஜமீன் இல்லாவிட்டால் அவர் இல்லை. என்ன காரணம்னா, அவருடைய அந்த சுல்தானுடைய படைகளை வெற்றி கொண்டது மட்டுமல்ல, அந்த சுல்தானை 7 துண்டுகளாக. எங்களுக்கு சொத்து பெருசு கிடையாது, சொந்தம் தான் பெருசு. சொல்லுங்க. விவேகானந்தர் எங்கள் சமஸ்தானத்தில் நாங்களாம் அங்கேயே அந்த புறம்னு சொல்லி கார்டு போட்டு தான் எல்லாம் செய்வாங்க. காஞ்சி மகா பெரிவா ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் உடையார்பாளையத்தில் தங்கியிருந்து அந்த போட்டில் தான் பெரியவா உட்காந்து ஏரிய. மகா பெரியவருக்கு உடையார்பாளையம் மன்னர்கள் மேலே எதுக்கு அவ்வளோ பாசம் அப்படின்றதையும், மகா பெரியவரோட பக்தர்கள்லேயே பல பேர் இதுவரைக்கும் பார்க்காத அவரோட அபூர்வ புகைப்படங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பல்லவ வம்சாவளி மன்னர்கள், மகாராணிகள், இளவரசிகளோட புகைப்படங்கள், உடையார்பாளையம் பட்டாள சிப்பாய்களோட புகைப்படங்களையும் பார்க்கலாம். கோயிலுக்கு எங்கேயும் போக மாட்டான், அழைச்சிட்டு போக மாட்டாங்க. கோயிலுக்கு நீங்க போக மாட்டீங்க? இந்த ஊர் எப்படி நீங்க சாமி பார்க்கணும், தரிசனம் பண்ணணும்? உங்களை பத்தி சொல்லுங்க மகாராஜா. நீங்க என்ன செய்றீங்க? 64 கிராமத்தினுடைய கிறிஸ்தி வருவாய் எல்லாம் கவர்மெண்ட்ல எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் இப்போ இதுதான் உடையார்பாளையம் அரண்மனையின் நுழைவு வாயில். 24 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் பிரம்மாண்டமாக பறந்து விரிந்திருக்கிறது அரண்மனை வளாகம். பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த அரண்மனையின் பெரும்பாலான பகுதிகள் சேதமடைந்து விட்டன. மிச்சம் மீதி இருக்கும் அரண்மனை கட்டடங்களும், தர்பார் ஹாலும், சிற்பங்களும், ஓவியங்களும், புகைப்படங்களும் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன. அரண்மனையின் முக்கிய பகுதியான தர்பார் ஹால் இதுதான். இங்கேதான் மன்னனும் மந்திரிகளும் அமர்ந்து முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கின்றனர். இதுதான் நாடக சாலை. பல்வேறு நாட்டிய கலைஞர்களும் நாடக கலைஞர்களும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திய இடம் இது. அரண்மனையில் இருக்கும் அழகான நுட்பமான சிற்பங்கள் நம்மை வியக்க வைக்கின்றன. மகாராணியும் ராஜ குடும்பத்தினரும் பயன்படுத்திய வண்டி வாகனங்கள், பல்லக்குகளை எல்லாம் பாழடைந்த நிலையில் பார்க்கும்போது மனம் பதைக்கிறது. அரண்மனை வளாகத்தில் ஆங்காங்கே பீரங்கிகள் சிதறி கிடக்கின்றன. சரி, இப்போது இந்த பல்லவ வம்சத்தை சேர்ந்த உடையார்பாளையம் ஜமீனின் மகாராஜாவையும் மகாராணியையும் சந்தித்து அவர்களிடம் பல்வேறு முக்கிய தகவல்களை கேட்டு பெறலாம். அப்படியே உங்களுக்கு இந்த அரண்மனையையும் அரண்மனை வளாகத்தையும் சுற்றி காட்டுகிறேன், பாருங்கள். அரண்மனையை பறவை கோணத்திலிருந்தும் கூட நீங்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதற்காக ட்ரோன் கேமராவையும் பயன்படுத்தினோம். வணக்கம் மகாராஜா. இந்த உடையார்பாளையம் ஜமீன் ஒரு முன்னுரை கொடுங்க. தாத்தா கட்சி ஸ்ரீமத் கட்சி சின்ன நல்லப்ப காலாக்கத்தோட உடையார்னு ஜமீன்தாராக இருந்தவங்க 24வது தலைமுறையாக இருந்து அவங்க ஜமீன் ஆட்சி புரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. 1900 அதுக்கப்புறம் எங்களுடைய பெரியப்பா கட்சி யூரங்கப்பா காலாக்கத்தோட உடையார்னு அவங்க 25வது தலைமுறையாக இருந்து ஆட்சி புரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க.
எங்களுடைய வம்சாவளி வந்து கச்சி சின்ன நல்லப்ப காலாக்க சோழ உடையார் என்ற அந்த டைட்டிலில் வந்தவங்க. பல்லவ வம்சத்துலேருந்து வந்து காஞ்சிபுரத்தில் அரசாட்சி பண்ணி வந்ததுனால எங்களுக்கு கச்சி என்று அடைமொழி உண்டு. தந்தை தாத்தா வந்து 24வது தலைமுறையாக இருந்து ஜமீன் ஆட்சி புரிந்து 64 கிராமத்தினுடைய அரசாட்சியை அவங்க புரிந்து வந்தாங்க. காஞ்சி மகா பெரிவா ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் உடையார்பாளையத்தில் வந்து ஜமீன் ஆட்சி புரிந்த காலத்தில் 3 தடவை வந்து இங்கே உடையார்பாளையம் பைரவீஸ்வரர் ஆலயத்தில் தங்கியிருந்து சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேயே இந்த உடையார்பாளையத்தினுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டியாக இருந்தாங்க. மகா பெரிவா காஞ்சிபுரத்தில் இருந்து வந்ததுக்கு அடையாளமாக இங்கே வந்து ஒரு போட்டு ஒன்று இருக்குது. அந்த போட்டில் தான் பெரிவா வந்து உட்காந்து ஏரியை சுற்றி 3 ரவுண்டு வந்து தங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜமீன்தார் காலத்தில் வந்து அவங்களுக்கு பவுனாலியே வில்வம் வந்து செஞ்சு கொடுத்து 108 வில்வம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. 64 கிராமத்தினுடைய வரவு செலவு பூராவும் எங்களுடைய தாத்தா காலத்தில் வரவு செலவு பண்ணிக்கிட்டு இருந்து அதை வந்து நிலத்தி வாழ்ந்தாராக ஜமீன்தாராக இருந்துக்கிறவங்க பட்டா பண்ணிக்கூடாதுன்னு 64 கிராமத்தினுடைய கிஸ்தி வருவாயெல்லாம் கவர்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் இப்போ வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சாதாரணமாக இருந்துக்கிட்டு இருக்கோம். உங்களை பற்றி சொல்லுங்கள் மகாராஜா, நீங்கள் என்ன செய்கிறீங்க? நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். விவசாயம்தான். 2 கோயில் இருக்குது சார். சிவன் கோயில் பைரவீஸ்வரர்னு ஒரு கோயில், பிரசன்ன வெங்கடேச பெருமாள்னு ஒரு கோயில் இருக்குது. அது பரம்பரை தர்மகர்த்தாவாக யார் மூத்த வாரிசோ அவங்க இருந்து அதை பரிபாலனை பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டில் உத்தரவு வாங்கி ஆர்டர் வாங்கிட்டு நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் குடும்பத்தோட மூத்த வாரிசு யாரோ அவங்க தான் இந்த கோயில் தர்மகர்த்தாவாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். உடையார்பாளையம் சமஸ்தானத்திலே நாணய வெளியீட்டு விழான்னு இவங்க நாணயமே அச்சடித்து நாணயம் வெளியிட்டிருக்காங்க. இன்னும் அது தங்க நாணய சாலைன்னே பேர் இருக்குது. அரண்மனை வந்து 24 ஏக்கர் பூராவும் அதை வந்து பரிபாலனை பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக இந்த உடையார்பாளையம் சமஸ்தானத்தின் மகாராணியிடம் பேசலாம். மகாராணிக்கு வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம் சார், நான் கடலங்குடி ஜமீன் பொண்ணு. என் பேர் ஜான்சி ராணின்னு சொல்லுவேன். அவர் உடையார்பாளையம் ராஜகுமார் பழனியப்பனை திருமணம் பண்ணிக்கிட்டேன் 86ல். கடலங்குடி ஜமீன் பொண்ணு, நான் கடைசி வாரிசு. முன்னோர்கள் காலத்துலேருந்தே நாங்கள் 300 வருஷமாகவே நாங்கள் கொண்டு பொண்ணு கொடுத்து பொண்ணு கட்டிக்கிறோம். எங்களது கடலங்குடியிலேருந்து சீதனமாக எல்லாம் வந்தது. இது தாய் மாமா பையன், பெரிய பையன். உங்கள் ஜமீனும் அங்கே சிறப்பாக நடந்துட்டுருக்கு இன்னும்? சரி, அதான் முன்னு இங்கே யார் வாரிசுகள் இல்லாமல் ஓடிட்டு ஒரு பையன் எல்லாம் வாங்கி எல்லாம் குறிச்சி கிராமம் வாங்கி கொடுத்தது, செல்லப்பம்பட்டை அதுமாரி எல்லாம் பங்களாவாக வாங்கி கொடுத்து கிராமங்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே. கிராமங்களே சீதனமாக கொடுத்தது. எங்களுக்கு சொத்து பெருசு கிடையாது, சொந்தம் தான் பெருசு. அதோட கௌரவங்களை காப்பாற்றியே கொண்டுட்டு வரதே அது எங்களோட கடமை. சொத்தை பெருசாக நாங்கள் நினைக்க மாட்டோம். இந்த சொந்தம் தான், கௌரவங்கள் வேணும். ஆமாம், அதுதான் எங்களுக்கு பெருசு, மெயினாக தான் எங்களுக்கு தேவை. அதுலேயே நிர்வாகம் பண்ணிட்டோம், நாங்களும் ஓட்டிட்டோம். வருஷம் 36 வருஷம் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் ஓட போகும். நல்லபடியாக. ஆமாம், நல்லா நாங்கள் நல்லா இருக்கோம். நாங்களாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருந்தால் போதும். வந்து அரசாங்கம் செய்யணுங்க இல்லை, அரசாங்கம் மனசு வந்தால் செய்யலாமே வச்சு எங்களத உள்ளதை பாதுகாத்துட்டு கௌரவங்களை காப்பாற்றிக்கிட்டு நடைமுறைய கோயில்கள் தேவஸ்தானங்களையும் நல்ல முறை வந்து எங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டோம்னா அது போதும் எங்களுக்கு. எங்களோட இடத்தோட பேரை நாங்கள் காப்பாற்றிக்கணும். மகாராணின்ற முறையில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்போல்லாம் எப்படி இருக்குது, அதை பற்றி? நாங்களாம் அங்கேயே அந்த புறம்னு சொல்லி எங்கள் மாமனார் வெளியில் விட மாட்டாங்க. எங்கேயுமே முக்காடு போட்டு தான் எல்லாம் செய்வாங்க. முக்காடு போட்டு தான் இருப்பீங்க, வெளியே வர மாட்டீங்க. வெளியிலே ஜென்ஸுக்கிட்டே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜென்ஸும் பேலஸ் உள்ள விட மாட்டாங்க யாருமே வேலைக்காரவங்க யாருமே பிரதர்ஸ் கூட உள்ள வர மாட்டாங்க. இவங்களாமே எங்கள் பிரதர்ஸுங்க கூட எங்கள் மாமனார் உள்ள விட மாட்டாங்க. அதனால தான் பேட்டியே வேண்டாம் சார், என்ன பேட்டியே வேண்டாம். எங்கள் மாமனார் அந்த கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க, நாங்களும் அதே கட்டுப்பாட்டில் தான் இருக்கோம் இன்ன வரைக்குமே. அவங்களுடைய ஆத்மாக்களாக நாங்கள் காணிக்கை செலுத்தணும்ல, அதனால நாங்கள் எங்கேயும் வெளியூரில் எங்கேயும் உள்ளூரில் எங்கேயும் போகிறது, எங்கேயும் போக மாட்டோம். என்ன பண்ணுவீங்க? ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் போகிறது. இங்கே உள்ளூரில் அப்பயும் முக்காடு போட்டு தான் போவீங்க? அதெல்லாம் அப்போ போயிட்டு இருந்தோம். இப்போ நார்மலாக ஃபேமிலி டாக்டர் போகிறதுனால அப்போ வந்து பல்லக்கில் போவீங்களா? ஆமாம், குதிரையில் போவீங்க? எங்கள் மாமியார்லாம் பல்லக்கில் தான் வருவாங்க. பல்லக்கில் தான் ஹாஸ்பிட்டல்? ஆமாம், டாக்டருங்க உள்ளே வருவாங்க. இங்கே எங்கள் மாமியார் கடலங்குடியிலேருந்து உடையார்பாளையம் பல்லக்கில் தான் வருவாங்க. உடையார்பாளையத்துலேருந்து கடலங்குடி பல்லக்கில் தான் போனது. குதிரை மேலே குதிரை அதெல்லாம் ஆண் வாரிசுகள் தான் குதிரையில் வந்ததெல்லாம். தாத்தாலாம்
குதிரையில் வருவாங்க. உள்ளூர்லாம் கோயிலுக்கு எங்கேயும் போக மாட்டோம், அழைச்சிட்டு போக மாட்டாங்க. கோயிலுக்கு நீங்கள் போக மாட்டீங்க? இந்த ஊர் அப்புறம் எப்படி நீங்கள் சாமி பார்க்கணும், தரிசனம் பண்ணணும்? அதெல்லாம் ஆமாம், ஜென்ஸோடு சரி, நாங்கள்லாம் அழைச்சிட்டு போக மாட்டாங்க எங்கேயுமே. இப்போ எங்கள் பசங்க போவோங்க, பிள்ளைங்க போவோங்க. நாங்கள் அந்த முறையோடய எங்கே வச்சுருக்காங்க. எங்கள் மைத்துனர்களும் அதேமாரியே போகக்கூடாதுன்னுவாங்க. எங்கள் வீட்டுக்காரும் மாமனார் அந்த கட்டுப்பாட்டில் இருந்து இன்ன வரைக்கும் எங்கள் குடும்பம் அப்படி தான். அப்போ நீங்கள் கோயிலுக்கே போனதில்லை? இப்போ 60 மட்டும் பிரார்த்தனையால் அதையும் முக்காடு போட்டு தான் போகிறீங்க இல்லையா? இப்போ தான் 60, அது முக்காடு போட்டு தான் எல்லாம் செஞ்சார் எங்கள் வீட்டுக்காரு. ஓ, நீங்கள் முக்காடு போட்டு தான் கோயிலுக்கே போவீங்க? போட்டோ கூட இப்போ போனாலும் முக்காடு போட்டு தான் போவீங்க? ஆமாம், போட்டதில்லை. அதனால் இப்போ வந்து நாகரிகமாக காலமானதுனால நம்ம போய் அதையும் நமக்காக தனிப்பட்ட உரிமைன்னு அவாய்ட் பண்ணிக்கிறது, போகலதை எங்கேயும் போகிறது கிடையாது. ஆமாம், அதனால் எங்கள் மாமனார் யாரையும் அவங்க குழந்தைகளை கூட எங்கள் அப்பா தாய் மாமனை கூட உள்ளே விட மாட்டாங்க. அந்த கண்ட்ரோல் தான் இன்ன வரைக்கும் இருக்குது. எங்கள் பிரதரும் அப்படி தான் வச்சுருக்குறாங்க எல்லாரையும். நாங்களும் யாரும் அலாசமாக உள்ளே யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. அதான் எங்கள் பேட்டியே வேண்டாம், நீங்கள் கம்பல்சரியாக சொல்கிறதுனால பேசுகிறாங்க. ரொம்ப நன்றி மகாராணி, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். அடுத்ததாக மகாராஜாவின் தம்பி பேசுகிறார். நான் வந்து உடையார்பாளையம் ஜமீனை சேர்ந்தவங்க. கேசி சின்னவந்தராஜா பையன், 3வது பையன் சிங்காரவேலன். என்ன செய்கிறீங்க மகாராஜா? நாங்கள் வந்து விவசாயம் தான். இப்போ விவசாயம் தான் பண்ணி விவசாயம் தான் இப்போதைக்கு காலகட்டங்கள். சரிங்க மகாராஜா. இப்போ இந்த குதிரை எவ்வளோ வழக்கமாகவே உங்ககிட்ட குதிரை இருக்குமா? எங்கள் தாத்தாலேருந்து முப்பாட்டிலேருந்து நாங்கள் வரைக்கும் வச்சுருக்கோம். அந்த பாரம்பரியத்தை நாங்கள் வச்சுருக்கோம். முதல்ல நீங்கள் எல்லாமே வளர்த்துருப்பீங்களே? யானை, ஒட்டகம் எல்லாம் வச்சுருந்துருக்கோம். ஒட்டகம். மகாராஜா, நீங்கள் என்ன சமூகம், என்ன ஜாதி? மன்னர்குல சத்திரை. ஓகே, சரி. பூணூல்லாம் போட்டிருப்போம். பாரம்பரியமாக நீங்கள் பூணூல்? பாரம்பரியமாக போட்டிருக்கோம். இன்றைக்கி நீதியில் பாரம்பரியமாக சத்திரியர்கள் பூணூல் அணியணும். பூணூல் போடணும். நீங்கள் தான் வந்து பல்லவ வம்சமா? ஆமாம், பல்லவ வம்சம். அங்கே பின்னாடிலாம் நிறைய வீடு இருக்குது ராஜா. இந்த கார் செட்டு, மயில், குதிரை செட்டுலாம் வச்சுருந்துருக்காங்க. அதில் வேலை செஞ்சவங்களா? வேலை செஞ்சாங்க. அவங்களும் அங்கேயே வீடு கட்டி அங்கேயே இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு வீடு கொடுப்போம். எல்லாருமே விவசாயத்தில் தான் இருக்குது. எல்லாருமே விவசாயம் தான். மன்னர் குடும்பம் இப்போ விவசாய குடும்பம் மாதிரி இருக்குது. விவேகானந்தர் லண்டன் போகிறதுக்கு, அமெரிக்கா போகிறதுக்காக எங்கள் சமஸ்தானத்தில் அவங்களுக்கு 1 லட்ச ரூபா உதவி பண்ணி அவங்கள பயணம் அனுப்புறதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. மகாராஜா, முஸ்லீம் படையெடுப்பு நடந்தது இல்லையா? தென்னிந்தியா நோக்கி முஸ்லீம் படையெடுப்பு நடந்தப்போ உங்களோட சமஸ்தானம் தான் தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதுகாப்பாக இருந்ததா வரலாறு சொல்லுது. அதை பற்றி சொல்லுங்களேன். உடையார்பாளையம் சமஸ்தானத்தில் தான் முஸ்லீம் படையெடுப்பு காலத்தில் காஞ்சி காமாட்சி, காஞ்சி வரதராஜ பெருமாள், சீமுஷம் பூவராகர், நடராஜா, சிதம்பரம் நடராஜா, இது அத்திவரதர், விலை உயர்ந்த விக்கிரகத்தெல்லாம் உடையார்பாளையம் சமஸ்தானத்தில் தான் வச்சு பாதுகாத்து கொடுத்துருக்காங்க. அந்த நேரம் அவங்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா இப்போல்லாம் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த விக்கிரகங்கள்லாம் இன்றைக்கி இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு போயிருக்கோம். அதேமாரி அத்திவரதரும் இங்கே உடையார்பாளையத்தில் தான் இருந்திருக்குங்கிறாங்க. அதை வந்து அப்புறம் அவங்க அங்கே பிரதிஷ்டை பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுமாரி காஞ்சி காமாட்சி, தஞ்சாவூர் பங்கார் காமாட்சி, காஞ்சி வரதராஜர், சீமுஷம் பூவராகர், சிதம்பரம் நடராஜா எல்லாம் உடையார்பாளையத்தில் இருந்து திப்பு சுல்தான் ஐதல் காலத்தில் சண்டை காலத்தில் சாமியை இங்கே பாதுகாத்து வச்சதுனால தான் உடையார்பாளையத்தில் இன்றைக்கி வந்து உடையார்பாளையம் இல்லைன்னா இந்த சிலைகளே இல்லை அப்படின்னு காஞ்சி மகா பிரிவாலே சந்திரசேகர விஜயேந்திர சரஸ்வதி சாமிகளே உடையார்பாளையம் இல்லைன்னா இந்த நம்ம வந்து காஞ்சிபுரத்துலேயே ஒரு விக்கிரகமும் இருக்காது, அந்த அளவுக்கு அவங்க பாதுகாத்து கொடுத்தாங்கன்ட்டு மகா பெரிவாலே சொல்லியிருக்காங்க. இந்து தர்மத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் எங்களுடைய கோயிலில் அடுத்த ஊர் விக்கிரகத்தெல்லாம் எங்கள் உடையார்பாளையத்தில் கொண்டாந்து வச்சு காப்பாற்றி கொடுத்தோம். இல்லைன்னா இன்றைக்கி இந்து தர்மமே இல்லாதெல்லாம் இருக்கும். இல்லைன்னா இப்போ புகழ்பெற்ற நடராஜா கோயில் இந்த நிலைக்கு வந்திருக்குமா இந்த உடையார்பாளையம் இல்லைன்னா? நான் 3 வருஷத்துக்கு முந்தையும் இதே காஞ்சி காமக்கொடி பீடாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகளும் என்ன சொன்னாங்க, உடையார்பாளையம் இல்லைன்னா இந்த பங்கார் காமாட்சியே இல்லைன்னு அன்றைக்கி ஒரு மீட்டிங்லேயே அங்கேயே சொன்னாங்க. மகாராஜா, நான் அந்த கேள்வியை கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்கூடாது. பல்லவ வம்சத்தை சேர்ந்த நீங்கள் என்ன ஜாதிக்குள்ளே வரீங்க, என்ன ஜாதி பிரிவு? ஏன்னா சோஷியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் வந்து பல்லவர்கள் என்னென்ன இந்த ஆளுங்க அந்த ஆளுங்க நிறைய போடுறாங்க. நீங்கள் உங்கள் வாயாலே சொல்லுங்களேன், நீங்கள் என்ன ஜாதியை சேர்ந்தவங்க பல்லவர்களான நீங்கள்? பல்லவர்கள்னு வந்துட்டாவே வன்னியகுல சத்திரியர்கள் தான் சார் வருது.
இதை வந்து பல பேர் பல விதமான பேச்சுக்கெல்லாம் இது இடம் கொடுக்காத அளவுக்கு பல்லவர்னு வம்சாவழி இன்னும் வந்துட்டுதுன்னா வன்னியகுல சத்திரியர் தான். வன்னியகுல சத்திரியருங்கிறதுக்கு அடையாளம் தான் இந்த பூணூல் போடுறது. நீங்களும் பூணூல் போட்டிருக்கீங்க. கல்யாணத்தை இப்போ போடுறது அது யார் மூத்த வாரிசோ அவங்க போட்டுக்கிறாங்க. சில பேர் போடணுன்னு அபிப்பிராயம் இருந்தால் போடலாம், சில பேர் போடணுன்னு அபிப்பிராயம் இல்லாதவங்க போடாத இருக்கலாம். ஆனால் சத்திரியர்கள் பூணூல் போடணும் தான். சத்திரிய வம்சங்கும் போது அப்புறம் வந்து பூணூல் போட்டு தான் சார் ஆகணும். அது விதி விலக்கு இல்லை. பிரம்ம வன்னியகுல சத்திரியர். நீங்கள் வந்து பிரம்ம வன்னியகுல சத்திரியர் தான். வன்னியர் சங்கத்துக்கு தான், வன்னியர் சமுதாயத்துக்கு தான் நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக தானே இருக்கோம். அரசியல் ஈடுபாடெல்லாம் உண்டா? எல்லாம் எங்களை கூப்பிடவும் மாட்டாங்க. நாங்களும் சரி எங்கள் அப்பா காலத்தோடு சரி கட்சியிலெல்லாம் எந்த இதுவும் காமராஜ் நாடாக இருந்தப்போ அவங்க மாவட்ட ஜில்லா போர்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தாங்க எங்கள் அப்பா. அப்புறம் கருத்து வேறுபாடு இல்லாதையும் அண்ணாதுரை இவங்கெல்லாம் வர பெரியார் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இப்போ இருக்கிற அரசியல் கட்சிக்காரவங்க தான் யாரும் வெளியே தவிர முந்தி இருந்தவங்க காமராஜ், சி சுப்பிரமணியம், அண்ணாதுரை எல்லோரும் வந்திருக்காங்க. கருணாநிதியே ஒரு திருவாரூரில் வந்து ஒரு மீட்டிங் நடத்தினப்போ எங்களெல்லாம் கூப்பிட்டு கௌரவிச்சார். பெரியாரெல்லாம் கூட நம்ம ஜமீன் பெரியார் இங்கே வந்திருக்காரு. எதுக்கு அவர் எதுக்கு வந்தார்? அம்மா அப்போ வந்து எங்கள் சித்தப்பா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாங்க. அந்த ஒரு பாகுபாடு பார்க்காத பெரியார் எல்லாம் இங்கே வந்திருக்காரு. ஓகே. பாமகவுக்கும் உங்களுக்கும் தொடர்பு? ஆமாம். ராம்தாஸ் எல்லாம் வந்து இங்கே மீட்டிங் நடத்துகிறப்ப அறிவோம்னு இங்கே வந்து என்னெல்லாம் கூப்பிட்டாரு. ஒரு தடவை மீட்டிங்கு போனோம். அதுக்கப்புறம் எங்களை தேடல, நாங்கள் விட்டுட்டோம். அன்றைக்கி இருந்த சூழ்நிலை வந்து கவர்மெண்ட்டும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது. இந்த 64 கிராமத்தோட குறுநில மன்னராக எங்களை வச்சுருந்தாங்க. அப்புறம் எங்கள் ஜமீன் அபாலிஷன் ஆனதுக்கப்புறம் அந்த நிலப்பலங்கள்லாம் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வருவாய் இல்லாத நாங்கள் இருக்கிறோம். அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கணுமா? நீங்கள் மத்திய மாநில கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க யாரையும். நாங்களும் இது வரைக்கும் கோரிக்கைன்னு ஒன்றும் கொடுத்ததில்லை. அரண்மனையை புனரமைக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கா? அரசு முன் வரணும்ல. அரசு முன் வந்தால் நாங்கள் தயாராக இருக்கோம். மக்கள்லாம் முன் வந்தால் உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க, ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. மக்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தா ஏற்றுப்பீங்களா? ஏற்றுக்கிறோம். இப்போ ஜமீன்ற முறையில் இப்போ உங்களுக்கு என்ன அதிகாரம் தான் இருக்குது மகாராஜா? இல்லைங்க, இல்லை நாங்கள் இருக்கிறதே நாங்கள் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அதிகாரங்கள்லாம் எங்கள்கிட்ட தான் அப்பயே அதிகாரத்தெல்லாம் வாங்கிட்டாங்கல்ல. இப்போ எதுவும் இல்லை. மக்கள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இதுதான் நல்லது கட்டுறதுக்கு வராங்க போகிறாங்க. சரி, நான் எங்களால் முடிஞ்ச ஒரு ஒத்தாசையை செய்கிறோம். என்னை உடையார்பாளையத்திற்கு அழைத்துச் சென்று அரண்மனையை சுற்றி காட்டியதோடு மட்டுமின்றி உடையார்பாளையம் சமஸ்தானத்தின் வரலாற்று ஆவணங்களையும் புகைப்படங்களையும் எனக்கு அளித்து இந்த ஆவணப்படம் உருவாக காரணமாக இருந்தவர் வரலாற்று ஆய்வாளர் திரு அண்ணல் அண்ணா. அவருக்கும் உடன் வந்து உதவிய சகோதரர்கள் திரு மனோ, திரு சரத் ஆகியோருக்கும் நன்றி. உடையார்பாளையம் ராஜாக்கள் இல்லையென்றால் இந்நேரம் தமிழ் கலாச்சாரமே அழிந்திருக்க வாய்ப்பிருப்பதாக வரலாறு கூறுகிறது. இந்த மன்னர்கள் அப்படி என்ன செய்தார்கள் என்பதை விளக்குகிறார் திரு அண்ணல் அண்ணா. கிபி 500கள் தொடங்கி 1947ஆம் ஆண்டு இந்திய விடுதலைக்கு பிறகு 1950களை ஒட்டி ஜமீன் ஒழிப்பு சட்டம் வருது பாருங்கள். அது வரைக்கும் தமிழகத்தை, தென்னிந்தியாவை நிர்ணயித்த அரச வம்சங்களில் ஒன்று உடையார்பாளையம். இந்த உடையார்பாளையத்துக்கு என்ன அர்த்தம்னா, காலாட்கள் தோழ உடையார் என்ற பட்டம் கொண்ட பல்லவ வழியில் தோன்றிய வன்னியகுல சத்திரிய அரசர்கள் ஆட்சி செய்த உடையார் பட்டம் கொண்ட அந்த அரசர்கள் ஆட்சி செய்த பூமி அப்படிங்கிறதுனால அதுக்கு உடையார்பாளையம்னு பேர். இந்த உடையார் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, சகல சம்பத்துகளையும் உடையவர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இது உடையாருங்கிற சமூகத்தை குறிக்காது. இந்த உடையார்பாளையத்தை ஆண்டவர்கள் வன்னியகுல சத்திரிய சமூகத்தைச் சேர்ந்த அரச குலத்தினர். உடையார்பாளையம் சமஸ்தானத்தை 25 தலைமுறைகள் காலாட்கள் தோழ உடையார் பட்டம் கொண்டவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. அந்த 25வது தலைமுறையைச் சேர்ந்தவர் ஆட்சி செய்யும்போது ஜமீன் ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அவங்களுடைய அதிகாரபூர்வமான ஆட்சி ரத்து செய்யப்படுது. உடையார்பாளையம் அரச வம்சத்தை பற்றி நமக்கு ஏராளமான வரலாற்று தகவல்கள் கிடைக்கிது. எப்படின்னா, கல்வெட்டுகள் மூலம் கிடைக்கிது, செப்பேடுகள் மூலம் கிடைக்கிது. 23வது அரசரான கச்சி சின்ன நல்லப்ப காலாட்கள் தோழ உடையார் அவர்கள் வெளியிட்டிருக்க நூலின்படி முதல் பாளையக்காரராக அறியப்படுபவர் பள்ளி கொண்ட ரங்கப்ப உடையார். இவர் 1505ஆம் ஆண்டிலிருந்து இவரை பற்றின தகவல் கிடைக்குது. இவர் விஜயநகர அரசர் ஒருத்தருக்கு கட்டுப்பட்ட சிற்றரசராக காஞ்சிபுரத்தில் இருக்கார். அப்போ பீடார் அப்படிங்கிற ஒரு தேசம், அது கர்நாடகா மகாராஷ்டிரா பார்டரில் இருக்குது. அந்த பீடார் தேசத்து சுல்தான் என்ன பண்ணுறாரு, விஜயநகர அரசை தாக்குறாரு.
இவர் உடனே வந்து விஜயநகர அரசர் இவர்கிட்ட படை உதவி கேட்கும்போது இவர் வந்து பெரும் படையோடு சென்று அந்த சுல்தானுடைய படைகளை வெற்றி கொண்டது மட்டுமல்ல, அந்த சுல்தானை 7 துண்டுகளாக வெட்டி கொள்கிறாரு. அதனால் பரீத் சப்தங்க ஹரணா, பரீத் என்ற சுல்தானுடைய உடலை 7 துண்டுகளாக வெட்டி கொன்றவர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து விஜயநகர அரசர்கள் கொடுத்துருக்காங்க. உடையார்பாளையம் அரசர்களுடைய தொடக்கமே மாபெரும் வெற்றியிலிருந்து தான் தொடங்குது. பரீத் ஷா அப்படிங்கிற அந்த சுல்தானை ஜெயிச்சதுக்கு பிறகு பள்ளிகுண்ட ரங்கப்ப உடையாருக்கு இன்றைய அரியலூர் மாவட்டம் பகுதியில் இருக்க இன்றைக்கி உடையார்பாளையம்னு அழைக்கப்படுற பகுதி 500 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஜில்லிகாவனம்னு அழைக்கப்பட்டது. அந்த ஜில்லிகாவனம் பகுதிக்கு அனுப்பி அந்த பகுதியை ஆட்சி செய்யுமாறு அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதன்படி காஞ்சிபுரத்தில் இதனுடைய உறவினர் ஒருத்தரை பதவியில் அமர வச்சுட்டு அங்கேருந்து பள்ளிகுண்ட ரங்கப்ப உடையார் ஜில்லிகாவனம் என்று அழைக்கப்படக்கூடிய இன்றைய உடையார்பாளையம் பகுதிக்கு வந்து காடாக இருந்த பகுதியை அழித்து உடையார்பாளையம் என்று பெருநகரமாக விளங்கக்கூடிய அந்த பகுதியை அவர் உருவாக்குறார். சோழர்களுடைய வடநாட்டு வெற்றியின் நினைவு சின்னமாக இருப்பது கங்கை கொண்ட சோழபுரம். ஒரு காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் தான் தெற்காசியாவை ஆட்சி செய்த தலைநகரமாக இருந்தது. அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை 300 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தவர்கள் உடையார்பாளையம் அரசர்கள் என்று இரா நாகசாமி அவர்கள் தன்னுடைய நூல்களிலே பதிவு செய்திருக்கிறார். கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் இருக்குது பாருங்கள். அந்த கோயில் எவ்வளோ புகழ்பெற்றதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த கோயிலுடைய கோபுர கலசங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாலே மாற்றப்பட்டது. அந்த கலசங்கள் சேதமடைஞ்சதுனால அதற்கு முன்னாலே அந்த கலசங்களிலே உடையார்பாளையம் அரசர்களுடைய தர்மம் என்று எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா அந்த கலசங்களையும் இவங்க தான் ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க. அதே போலவே கங்கையோட சோழபுரம் கோயிலில் ஒரு சிங்கமுக கிணறு ஒன்று இருக்கும். இன்றைக்கு வரையில் அந்த சிங்கமுக கிணறுல உடையார்பாளையம் தர்மம்னு போட்டிருக்கோம். இப்போ போனாலும் நீங்கள் பார்க்கலாம். உடையார்பாளையம் அரசர்கள் நிறைய புலவர்களை ஆதரிச்சிருக்காங்க. புலவர்களுடைய பாடல்கள்லேயே அது தெரியுது. குறிப்பாக உவே சாமிநாத ஐயர் உடையார்பாளையம் மற்றும் அரியலூர் அரசர்கள் எந்தெந்த புலவர்களை ஆதரிச்சிருக்காங்க அப்படின்னு அவருடைய என் சரித்திரம் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்காரு. நல்லுரை கோவைன்னு ஒரு நூல் அதுலேயும் சொல்லியிருக்காரு. வேறு எந்த கட்டுரைகள் நூல்கள் எழுதினாலும் தன்னுடைய பூர்வீகத்தை பற்றி சொல்லும்போது உவே சாமிநாத ஐயர் அவர்கள் தமிழ் தாத்தா உவேசா அவர்கள் இவங்களை வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, கணம் கிருஷ்ணய்யர்னு ஒருத்தரை வந்து உடையார்பாளையம் அரசர்கள் ஆதரித்ததை ரொம்ப ஒரு பெருமையாக சொல்கிறாரு. கணம் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த கர்நாடக இசையில் கணம்னு ஒரு ராகம், அந்த ராகத்தை எல்லாராலும் பாட முடியாதான். அந்த கணம் அப்படிங்கிற ராகத்தை பாடுவதில் வல்லவரான கிருஷ்ணய்யர் என்பவரை உடையார்பாளையம் அரசர்கள் ஆதரிச்சிருக்காங்க. கணம் கிருஷ்ணய்யர் பற்றி நிறைய நூல்களும் வந்திருக்கு. அது இணையதளத்திலும் அந்த நூல்கள் கிடைக்கிது. தமிழ் தாத்தா என்று புகழப்படுகிற உவே சாமிநாத ஐயர் அவர்கள் இல்லாவிட்டால் இன்றைக்கி தமிழில் நம்ம சொல்லக்கூடிய பழந்தமிழ் இலக்கியங்கள் நிறைய கிடையாதுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட உவே சாமிநாத ஐயர் அவர்கள் உடையார்பாளையம் அரியலூர் ஜமீன்கள் இல்லாவிட்டால் அவர் இல்லை. என்ன காரணம்னா, அவருடைய உவேசாவுடைய வரலாறுலேயே சொல்லியிருக்காரு. உவேசாவுடைய முன்னோர்கள் தான் கணம் கிருஷ்ணய்யர் போன்ற மேதைகள். இவங்க எல்லாரையுமே ஆதரித்து இன்னைக்கு வரைக்கும் உவேசா அவர்கள் மூலமாக தமிழ் இலக்கியம் நமக்கு கிடைக்குதுன்னா அந்த உவேசாவை போற்றி பாதுகாத்த உடையார்பாளையம் அரசர்களுக்கும் அந்த புகழ் இருக்குது இல்லையா. உடையார்பாளையம் சமஸ்தானம் நிறைய தனி உரிமைகளோடு இருந்திருக்கு. அவங்க சொந்தமாக நாணயமே அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க. 1800களோட இறுதி வரைக்கும் அந்த நாணயங்கள் புழக்கத்தில் இருந்திருக்குது. உடையார்பாளையம் புதுப்பணம்னு அந்த நாணயத்துக்கு பேர். காஞ்சிபுரம் சங்கர மடத்துக்கும் உடையார்பாளையம் சமஸ்தானத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஏன்னா காஞ்சி சங்கர மடம் உடையார்பாளையம் சமஸ்தானத்தை ரொம்ப மதித்து போற்றி வந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே இஸ்லாமிய படையெடுப்பாலே தமிழ்நாடு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் இந்து சமயத்துடைய முக்கியமான நகரம். அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதர் காமாட்சி அம்மன் கோயில்களுக்கு சன்னதிகளுக்கு பெரிய பிரச்சனை வந்தப்போ உடையார்பாளையம் அரசர்கள் அந்த விக்கிரகங்களை எடுத்து சென்று அவங்களுடைய சமஸ்தானத்தில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலே பாதுகாத்திருக்காங்க. இன்றைக்கி கூட உடையார்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த பயரணீஸ்வரர் கோயிலில் காமாட்சி அம்மன் மண்டபம்னு எழுதப்பட்ட ஒரு மண்டபத்தை பார்க்கலாம். அந்த மண்டபத்தில் தான் காமாட்சி அம்மன், ஏகாம்பரநாதர் எல்லா திருமேனிகளையும் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலே பாதுகாத்து காஞ்சிபுரத்தில் அந்த இஸ்லாமிய படையெடுப்பு பயம் நீங்கி அங்கே அமைதியான சூழல் நிலவிய பிறகுதான் இந்த அரசர்கள் கொண்டு போய் அங்கே வந்து அந்த மீண்டும் அந்த திருமேனிகளை பிரதிஷ்டை பண்ணாங்க. அதுக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக அது ஏகாம்பரநாதர் கோயிலில் இன்றைக்கு வரையிலும் ஆண்டுதோறும் உடையார்பாளையம் உற்சவம் என்று ஒரு உற்சவம் நடத்தப்படுகிறது. உடையார்பாளையம் அரசர்கள் செய்த இந்த வீரத செயலுக்காகவும் தியாகத்துக்காகவும் பாராட்டி இன்றைக்கும் தொடர்ந்து அந்த விழா நடத்தப்பட்டு வருது. காஞ்சி மகா பெரியோர் என்று போற்றப்படுகிற
சந்திரசேகர் சரஸ்வதி சாமிகள் உடையார்பாளையத்து மேலே ரொம்ப அன்பு கொண்டவர். உடையார்பாளையத்தில் தங்குவதில் ரொம்ப விருப்பமாக இருப்பார். பைரனீஸ்வரர் கோயிலில் அந்த தெப்பக்குளத்துக்கு நடுவில் ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தில் ரொம்ப விருப்பத்தோடு இவர் சந்திரசேகர் சரஸ்வதி சாமிகள் தங்குவார், ரொம்ப இளமை காலத்திலேயே. அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் கூட இப்போவும் நமக்கு கிடைக்குது. அரண்மனை இதெல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க. அப்புறம் அந்த தெப்பக்குளத்தில் பயணம் பண்ணுறதுக்காக இவர் நம்ம சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுக்காகவே ஒரு அழகான படகு ஒன்று தயார்படுத்தப்பட்டிருந்தது. அந்த படகு கவசம் போடப்பட்டு இன்றைக்கும் பைரனீஸ்வரர் கோயிலில் வைக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு வரையில் காஞ்சி மடத்தில் உடையார்பாளையத்துக்கு பெரிய மரியாதை உண்டு. அப்புறம் இன்னொன்றையும் நினைவு கூர்றாங்க. காஞ்சி மடத்துக்கு ஒரு யானை ஒன்றையும் இவங்க வந்து அன்பளிப்பாக கொடுத்த செய்திகள் இதெல்லாம் இப்போவும் அவங்களுடைய நினைவு குறிப்புகளிலிருந்து இந்த வாரிசுகள் சொல்கிறாங்க. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. உடையார்பாளையம் சமஸ்தானம் சந்திக்காத வெற்றிகளும் இல்லை, சந்திக்காத தோல்விகளும் இல்லை. ஆனால் எந்த வெற்றி வந்த போதும் எந்த தோல்வி வந்த போதும் எதுலேயுமே தோண்டு போயிடாமல் தொடர்ந்து வந்து அவங்க அரசாட்சி பண்ணாங்க, மக்களுக்கு நன்மைகளை பண்ணாங்க. இப்போ 1765ஆம் ஆண்டு நவாப் வாலாஜாவோட நடந்த போரில் உடையார்பாளையம் அரசர்கள் தோத்துடுறாங்க. அப்போ நவாப் வாலாஜா அரண்மனையை கைப்பற்றுகிறாரு. உடையார்பாளையம் அரசர் தன்னுடைய மனைவிகள், தன்னுடைய குழந்தைகள், சுற்றத்தார் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அரண்மனையை விட்டே போக வேண்டிய, நாட்டை விட்டே போக வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலை ஏற்படுது. அப்போ மேலும் பல துயரங்கள் நடக்குது. அப்போது அந்த மராட்டி அரசர்களில் ஒரு அரசர் என்ன பண்ணுறாரு, தஞ்சையை ஆண்டிகிட்டு இருந்த அரசர்கள் ஒருத்தர் இவர்கிட்ட இருந்து செல்வங்கள்லாம் பிடிங்கிறாரு. அப்படியும் எல்லாத்தையும் அவர் பொறுத்துக்கிட்டு மைசூரில் போய் சுமார் 15 ஆண்டுகள் அவர் வாழுறாரு. ஒரு அரசர் அரசாங்கத்தை எழுந்து போய் வாழுறாரு. அப்போ அந்த நேரத்தில் தான் ஹைதர் அலியுடைய படையெடுப்பு வருது. ஹைதர் அலி இந்த அரசர் யாருன்னு கேள்விப்பட்டு உடையார்பாளையம் அரசரை மீண்டும் அழைச்சி அவருக்கு படை உதவி பண்ணி நாட்டை அவருக்கு ஒப்படைச்சு மீண்டும் உடையார்பாளையம் அரசர்கள் தங்களுடைய ஆட்சியை தொடர்றாங்க. எது வரைக்கும் அவங்களுடைய ஆட்சி இருந்ததுன்னா ஜமீன் ஒழிப்பு வர வரைக்குமே உடையார்பாளையம் அரசர்களுடைய ஆட்சி அந்த பகுதியில் இருந்தது. உடையார்பாளையம் அரசர்கள் சோழ பரம்பரையைச் சேர்ந்த பிச்சாவரம் பாளையக்காரர்களோடவும் சேர வம்சத்தைச் சேர்ந்த அரியலூர் மழவர்களோடவும் விருத்தாசலம் பக்கத்தில் முகாசாபூர்னு ஊர் இருக்குது. அங்கே தான் காடவராயன் கோப்பெருஞ்சங்களுடைய வாரிசுகள் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு கச்சிராயர்னு பட்ட பேர். அந்த காடவராயன் கோப்பெருஞ்சங்கன் பல்லவுகுல பாரிஜாதம்னு தன்னை கல்வெட்டுக்களை குறிப்பிட்டிருக்காரு. இந்த எல்லா அரச வம்சங்களோடவும் உடையார்பாளையத்துக்கு அந்த காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கொள்வினை கொடுப்பனை உண்டு. உடையார்பாளையத்தில் அரசு மருத்துவமனை, அரசு பள்ளிக்கூடம், இந்த மாதிரி நிறைய அரசு நிறுவனங்களுக்கு உடையார்பாளையம் அரசர்கள் தானமாக கொடுத்த இடத்துல தான் அந்த நிறுவனங்கள் செயல்படுது. உடையார்பாளையத்தோட 24வது அரசராக இருந்தவர் தான தர்ம காமதேனு என்று புகழப்படக்கூடிய கச்சி சின்ன நல்லப்ப காலாற்றல் தோழ உடையார். அவருடைய வாரிசான கச்சி யுவரங்கப்ப காலாற்றல் தோழ உடையார் 25வது பட்டமாக வராரு. அவர் காலத்தில் தான் ஜமீன் ஒழிப்பு சட்டம் வருது. அவருடைய வாரிசுகள் இல்லை, அவருக்கு தம்பிகள் இருக்காங்க. அந்த தம்பிகள் வந்து பெரிய குழந்தை ராஜா, சின்ன குழந்தை ராஜான்னு அழைக்கப்பட்டாங்க. அந்த பெரிய குழந்தை ராஜா அவர்களை நான் நேரில் பார்த்துருக்கேன். 2010ஆம் ஆண்டை ஒட்டி அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னாலே அவரை பேட்டி எடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அவருடைய வாரிசுகள் இன்றைக்கி அரண்மனையில் இருக்காங்க. பெரிய குழந்தை ராஜா அவர்களுடைய தம்பி சின்ன குழந்தை ராஜா அவர் இப்போது காலமாயிட்டார். அவருடைய வாரிசுகளும் அங்கே வாழ்ந்துட்டு வராங்க. இந்த சின்ன குழந்தை ராஜா அவர்களுடைய மகள் தான் சாந்தி தேவி ஆயாள் என்கிற ஜலஜகந்தி ஆயாள். இவர் தான் பிச்சாவரம் அரசர் சிதம்பரநாத சூரப்ப சோழனாரை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. சிதம்பரநாத சூரப்ப சோழனாருக்கு 1978ஆம் ஆண்டு தில்லை நடராஜர் ஆலயத்திலே பஞ்சாட்சிரப்படியிலே சோழ அரசராக தில்லை வளர்ந்தனர்களை முடிசூட்டப்பட்டது. சோழர்களோடு பெண் கொடுத்து எடுக்கக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு பெற்ற ஒரு அரசராக, அரச குடும்ப வம்சமாக உடையார்பாளையம் திகழ்கிறது. சிவனை கும்பிட்ற சைவர்களுக்கு கோயில் அப்படின்னாலே சிதம்பரம் தான். பெருமாளை வணங்குற வைணவர்களுக்கு கோயில் அப்படின்னாலே ஸ்ரீரங்கம் தான். இந்த 2 கோயில்களுக்குமே உடையார்பாளையம் அரசர்கள் நிறைய திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு உடையார்பாளையம் அரசர்கள் செல்வதாக இருந்தால் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி அவங்களை அழைச்சிட்டு போகணுன்ற புரோட்டோக்கால்லாம் நிறைய இருந்திருக்கு. ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கக்கூடிய பூவராக சாமி கோயில் அவர்களுடைய நிர்வாகத்தில் தான் சமீப காலம் வரைக்கும் இருந்தது. அதே போலவே உடையார்பாளையத்தில் ஒரு கோயில் இருக்குது, பைரனீஸ்வரர் கோயில்னு பேர். அந்த பைரனீஸ்வரர் கோயிலுக்கு தலபுராணம் இருக்குது. அந்த தலபுராணத்திற்கு ஊவே சாமிநாத ஐயர் அவர்கள் சாற்றுக்கவி பாடியிருக்காரு. பழைய தென்னார்காடு மாவட்டம், பழைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் உடையார்பாளையம் அரசர்களுடைய திருப்பணி செய்யப்படாத கோயில்களே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு கோயில்களுக்கு அவ்வளோ தான தர்மங்களை இந்த அரச வம்சம் பண்ணியிருக்காங்க.
இந்த உடையார்பாளையம் அப்படிங்கிறது தென்னிந்தியாவை நிர்ணயம் செய்த முக்கியமான அரசவம்சங்களில் ஒன்று. அவங்களுடைய அரண்மனை சுமார் 500 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருந்த அரண்மனை இப்போது சிதிலமடைஞ்ச நிலைமையிலும் இருக்குது. அதை பாதுகாக்க இந்த அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைக்கிறேன். இந்த உடையார்பாளையம் சமஸ்தான இராணுவத்தின் ஒரு பிரிவு இது. உடையார்பாளையம் ராஜா உள்ளிட்ட தமிழ்நாட்டு மன்னர்களுடன் பிரிட்டிஷ்காரர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இவை. உடையார்பாளையத்தின் முன்னாள் ராணிகள் மற்றும் முன்னாள் இளவரசிகளின் புகைப்படங்கள் இவை. முன்னாள் இளவரசர்களின் புகைப்படங்கள் இவை. மகா பெரியவா இந்த சமஸ்தானத்தில் வந்து தங்கியிருந்த போது எடுக்கப்பட்ட அபூர்வ புகைப்படங்கள் இவை. உடையார்பாளையம் மன்னர் குடும்பத்தினருக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட அரச மயானம் இது. ருத்ரபூமி என்று அழைக்கப்படும் இந்த மயானத்தில் ஒரு சிவன் கோயிலும் இருக்கிறது. இங்கே ஒரு கிணறும் இருக்கிறது. அரண்மனை வளாகத்தில் பரவலாக கோயில்களையும் மண்டபங்களையும் பார்க்க முடிகிறது. உடையார்பாளையம் அரண்மனையில் எடுக்கப்பட்ட மேலும் சில முக்கிய காட்சிகள் உங்களுக்காக. இந்த சமஸ்தானத்தின் முன்னாள் மன்னரின் அரிய பேட்டி ஒன்றை இப்போது பார்க்கலாம். இந்த ராஜா கடந்த 2012ஆம் ஆண்டு மறைந்துவிட்டார். எனக்கு தெரிஞ்ச 3 யானை, 40 குதிரைகள், 5 ஒட்டகம், சுமார் 1000 பசுமாடுகள்லாம் இருந்த ஒரு குடும்பம். இப்போ பல காரணத்தினால அவையெல்லாம் இப்போ வச்சு பராமரிக்கவும் முடியல. இப்போ மாதிரி கட்டடங்களையும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு உதவி புரிஞ்சா உதவியாக இருக்கும். 2 கோயில் இருக்கிறது. ஸ்ரீ பழனீஸ்வரர் ஆலயம், பிரசன்ன வெங்கடேச பெருமாள், குலதெய்வமான பெரியாண்டவன், பாட்னாருடைய சமாதியெல்லாம் அதை பரிபாலனை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வருவாய் இல்லாததுனால அதெல்லாம் கொஞ்சம் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்குது. 4-5 மடங்களெல்லாம் பூரா உடையார்பாளையம் சமஸ்தானத்தினுடைய ஆதரவால் இருந்த ஒரு நேரம். இங்கே இன்னும் தருமபுரம் மடம், திருவாவடுதுறை மடம்னு இடம்லாம் இருக்குது. அந்த முஸ்லீம் படையெடுப்பு காலத்தில் இங்கே தங்கியிருந்து அவளுக்கு ஒத்தாசை பண்ணி காமாட்சி பெரும் கோயில் உள்ள விக்கிரகத்தெல்லாம் காப்பாற்றி கொடுத்த ஒரு குடும்பம். இப்போ எங்களை காப்பாற்றுறதுக்கு சர்க்காரில் ஒத்தாசை பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த ஆவணப்படம் எடுப்பதற்காக உடையார்பாளையம் சென்ற எங்களை அங்கே 2 நாட்கள் தங்க வைத்து அன்போடு விருந்தளித்து மகிழ்ந்தனர் ராஜ குடும்பத்தினர். எங்களை வரவேற்று ஆதரித்து ஆவணங்களை கொடுத்து பசியையும் போக்கிய மன்னர் குடும்பத்தாருக்கு நன்றி.